திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி 4 முறை நாம் வெற்றி வாய்ப்பை நழுவி விட்டோம். திமுக மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்துவிட்டு மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு மீண்டும் அவர்கள் வெற்றி பெறலாம் என்ற ஒரு கனவுகளோடு வலம் வருகின்றார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் கனவெல்லாம் நனவாகாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி திருப்பத்தூர் சட்டமன்றத்திலே உறுதி செய்யப்பட்டு விட்டது. எங்களுடைய தலைவர் அவர்கள் கோட்டை கொத்தளத்திலே வருகின்ற சுதந்திர தினத்தன்று கொடியேற்றுவார்கள். எங்கள் தலைவர் வென்றுவிட்டார். நாளைய முதல்வர் சட்டமன்றத்திலே முதல்வராக பொறுப்பேற்பார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இன்றைய தினம் சிவகங்கை பகுதியிலே வைகையினுடைய ஆற்றங்கரை ஓரத்திலே நான் முதல்வன் என்ற ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து தமிழகம் எல்லாவற்றையும் ஏமாற்றுகின்ற ஒரு சகுனியாக ஸ்டாலினுடைய திட்டம் பொய்யாகிவிட்டது. மக்கள் கொடுத்த மனுக்கள் எல்லாம் அங்கே குப்பையிலும் சாக்கடையிலும் வீசுகின்றார்கள். மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கான ஆட்சி, ஏழைகளுக்கான ஆட்சி, புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த வெற்றி பயணம் எங்களுடைய தலைவனுடைய மறைவுக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மக்களையும் தமிழகத்தையும் காப்பதற்காக இருக்கின்றார்கள். ஆகையால் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. 2026 இலை ஆளும் தமிழ் வாழும் எங்கள் தலைவர் தலைமையிலே.